செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோஸ்திரம் தகப்பனே, இம்மட்டும் உங்களை நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. இனிமேல நடத்த நீர் இம்மானுவேலராய் நம் கூடவே இருக்கிறீங்க கத்தாவே. காலை முதல் கத்தாவே இந்த நாட்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்க ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. சங்கம் வானொலிக்காக விசேஷமாக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த தேசத்துல நீங்கள் இந்த வானொலியை முன்குறித்து தரிசனங்களை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து ஆயத்தம் பண்ணின இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். இந்த ஊழியருடைய ஸ்தாபகருமான லெஸ்லி பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். கதாவே கூட இந்த வழி நடத்துங்க. அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா அனைத்து ஊழிய தாசுகளையும் உடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. அப்பா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லுகிறீங்க. அந்த வார்த்தைக்கு நாங்க கத்தாவே உங்களோட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து மகள பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புகளை செபிக்கிறோம். கத்தாவே, காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க நடத்தி வந்தீங்க. மாலை நேரம் தகப்பனே ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்கள் கூட நடத்தி வந்தீங்கப்பா. இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சத்தின் பகுதி கூட நீங்க நடத்த போறீங்க. அந்த இம்மானுவேலர் நம் கூட இருக்கிறீங்க. அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நேரம் நீங்க தந்த நேரம், நீங்க பார்த்த நேரத்துல நாங்கள் பார்த்து கழிகூற உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாய் இணைய கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா இணைப்புகளையும் திருக்கரத்துக்குள்ளே தருகிறேன் கத்தாவே. எல்லா இணைப்புகளையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் உடைய நாம மகிமைக்காகவும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். தடைகளை உடைத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து காரியத்தை வாய்க்கப்படுற கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த நன்மையை நாங்க ருசிக்க அனுபவிக்க இந்த உள்ளங்கள் எல்லாம் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதா, அவர்கள் உமக்குள்ளே சங்கமிக்கத்தக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியோட கருத்தை முற்றுமாய் தருகிறோம். ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால தகப்பன் பாரத கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைய போற தேவதாசர்களையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையுங்கள், அலையுங்கள், ஒன்றாக சங்க வானொலிக்குள் நாங்கள் சங்கமிப்போம் கிறிஸ்து இயேசுக்குள். ஆமென். தேவன் பாராட்டின இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் அங்கே 3 வசனம் இப்படி சொல்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. அதை தேடுகிற கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதக்காரர் சொன்னது போல 34 சங்கீதம் 10 வசனத்துல, இங்கே 105 சங்கீதத்துல அதே சங்கீதக்காரர் சொல்கிறார் 3 வசனத்துல, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. எங்கள் இருதயம் அவருக்குள் மகிழட்டும். ஆமென். எங்கள் இருதயம் அவருக்குள் களை புரட்டும். அப்படியாக நாங்க மகிழ்வோமா, தேடுவோமா உண்மையாய்? ஆமென். உண்மையாய் தேடுவோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சமீபமாய் இருக்கிற தேவனை உண்மையாய் தேடுவோம். ஒரு மனதோடு தேடுவோம். இணையுங்கள், அலையுங்கள். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக சங்கமானடிக்குள் சங்கமித்து மகிழ்வோம். ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் நிகழ்ச்சிகளானது எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு யாவும் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். 6:30 இருந்து 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட நான் கடன் செல்ல போறோம். 7:30 இருந்து 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில இணைந்து நாங்கள் செபிக்க போகின்றோம் திறப்பின் வாசல்ல நின்று. அப்படியாக நாங்கள் 8 மணியில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடன் செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தியை முதலாவது எடுத்து வர சிஸ்டர் பிருந்தா அவர்கள், 2வதாக தேவ செய்தியோடு இணைகிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்கா தேசத்திலிருந்து, 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தியோடு இணைகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனாய் அவர்கள். இறுதியாக நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து நன்றி செலுத்தி நாங்கள் மீண்டும் மறுவழிப்போடு இணைவோம். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பாராட்ட கிருபைகளுக்காக நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால்
என் கிருபையோ உன்னை விட்டு விலகாமல் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் சொன்ன கர்த்தர். அப்படியாக நன்றியோடு துதிப்போமா? துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி நன்றி அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற தூயாதி தூயவர், 1000 10,000 பேர்கள்ல சிறந்தவர், வெண்மையும் சிவப்பும் மாணவர், பள்ளத்தாக்கின் லேலி புஷ்பமே, உற்றுண்ட பரிமள தைலம், ரண வைத்தியரே, கீரியாத்தின் பிசின் தைலமே, காட்டுக்குள்ள கிச்சிலி மரம் போன்றவரே, மாதுளம்பூ மரத்தொன்றே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோசரி. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் தகப்பனே உமக்கு கொடு ஸ்தோத்திரம். எங்கள் தலைகளை நிமிரச் செய்கிறவரே உமக்கு நன்றியா. எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையே, நாங்கள் தான் நம்பிக்கை நங்கூரமே, உம்மை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, எபினேசரே உம்மை ஆராதி, இதுவரை உதவி செய்தீரே உமக்கு நன்றியா. இனிமேல் நடத்த இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறீங்க கத்தா. உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே, பரிகாரியே, எங்கள் பட்சமாய் இருப்பவர் அப்பா, எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நேசிப்பவரே, முதுகரத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறேன், முதுகரத்தின் நிழலினால் எங்களை மறைக்கின்றீரே. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், அதிசயமான அதிசயமான ஆலோசனை கத்தரே. உம்மை சோஸ்தரிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூயாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தா. உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன கத்த, ஆலோசனை தந்து நடத்தும்படியா வீட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அழுக செய்யுங்கப்பா, சோஸ்திரம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், தீளுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், தீளுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா. ஆமா ஆண்டவரே, உடைய கிருபை விலகாது. நீங்க கிருபையாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக இந்த தேவாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். விலகாத உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர், மறவை கூட மதுரவு மாற்றின தேவன், இவ்வளவு ஒரு நல்ல தேவன் கத்தார். இதனாலும் நிகழ்ச்சியோடு உயர்த்துறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால வர்ணிக்க கூடாதவரே, அவ்வளவா எங்கள் தேவன் பெரியவர். அப்பா, தேவாதி தேவனை சோசரிக்கிறோம், நன்றியோடு எத்துறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே
என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. எல்லா துதிகான மகிமையும் தேவாயுதவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நன்றி. இதனாலே நாங்கள் சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம், நாங்கள் சங்கீதத்துல 147 சங்கீதம் 1 தொடக்கம் 11 வசனங்களை வாசித்து இதனுடைய நாமத்தை உயர்த்துவோம். சங்கீதம் 147 சங்கீதம் 1 தொடக்கம் 11 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார், இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமும் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாது. கர்த்தர் சாந்த குணங்களை உயர்த்துகிறார், துன்மாக்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மிருகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் எங்கள் மேல பிரியமாயிருக்கிறார்.
என் பிரியமே, என் பூரண ரூபவதியே, உன்னில் பல்லொன்றும் இல்லை என்று சொல்லி துணிமித்தியாலே கத்தர் அழைத்தார் அல்லவா? அதே போல நம்மையும் அழைப்பார் அல்லவா? உங்கள் பிரியத்தை பிரியம் வைப்போமா? பிரியமாய் அவர் அழைக்கும்படியாக அவருடைய கிருபைக்கு பயந்து அவர் காத்திருப்போமா? நம்மையும் பிரியம் உள்ளவர் என்று அழைப்பார். பிரியமானவனே என்று தானியில் அழைத்தார் அல்லவா? நம்மையும் அழைப்பார். ஆமே. கர்த்தர் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபம் பாடல் துதிக்கூட கடந்து செல்வோம். உங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபங்களுக்கூடாயும் பாடல்கூடாயும் கடந்து செல்வோம். பிரைஸ் சிஸ்டர் கருணா. Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் ஜெபம் துதி பாடல்களை எங்களோடு ஒரு மனப்படுகிறேன். God bless you, sister. ஆமென். God bless you. ஹalleluya. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து கர்த்தர் உம்மை பாடவும் துதிக்கவும் நேரங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீர் பெரியவர். ஆண்டவரே அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவையினால் நாங்கள் எங்களை சோதித்து ஆராய்ந்து அறியும்படியாய் கர்த்தர் எங்களோடு நித்தமும் பேசுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி வார்த்தை எங்களுக்கு எச்சரிக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நாங்கள் பயந்தவர்களாய் உம்மை மறுதலிக்காதபடி உமக்குள்ளாக உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் இதுவரை வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து வரும் காலங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் தகப்பனே. நீர் இல்லாவிட்டில் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் என்றோ இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மறந்திருப்போம் ஆண்டவரே தகப்பனே. ஆனாலும் நீர் எங்களை மீண்டும் மீண்டும் தூக்கி எடுத்து தேற்றி ஆட்டி அரவணைத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சார் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யவும் அப்பா, ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் நீர் கூட்டி சேர்த்த ஒவ்வொரு ஆத்துமாக்களோடு அவர்களை உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களிலும் வழி நடத்த வேண்டுமாக கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல் மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கியம் பலம் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை தொகுத்து வழங்கும்படியாய் பலமும் சக்தியும் நீர் கொடுக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரிஸ் பாலங்காவுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிக்கு தேவையான பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்தருளுங்க. அவர்கள் கடந்து போகிற இடங்கள்ல கத்தாவே உம்முடைய ஆத்துமாக்களுக்கு கத்தாவே அவர்களை நீர் உம்முடைய வார்த்தையினாலே பொதித்து விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சௌரி டோலிக்காகவும், சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்காகவும், சௌரி கிரேஸுக்காகவும், சௌரி மேரிக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வருகிற அந்த பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, துதி கன மகிமை எல்லாம் உம்முடைய நாமத்துக்கே செலுத்துகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, யுத்தத்துக்கு போகும் முன்பாக அப்பா தகப்பனே, உமக்கு முன்பாக யூதா குலத்தை துதிகளை சொல்லி வரும்படியாய் கர்த்தாவே அவர்கள் ஆயத்தப்படுத்தி அநேகரை உம்மை துதிக்கும் போது அங்கே விடுதலையை உண்டாக்குறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. அது போல சகோதரிகளை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்முடைய துதியை சொல்லி வருகிறவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அப்பா, துதிக்கும் போது எரிகவும் மதில்கள் வீழ்ந்தது போல கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் எல்லா சாபக்கட்டுகளும் நீங்கி விடுதலை அடைய செய்யும் வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து சௌரிகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உடைய அபிஷேகம் அரங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்களை அவர்கள் கொள்ளை பொருளாய் பெறும்படியாய் அவர்களையும் வழி நடத்துங்க அப்பா.
அவர்களையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை நாளை மூடிக்கொள்ளுங்க. சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே, பிசாசானுடைய தந்திரங்களுக்குள்ளே பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி உம்முடைய கிருபையினாலே அவர்களை மூடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் மீண்டும் சபைக்கு கொண்டு வாங்க. ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய வருகையிலே ஒருவரும் கர்த்தாவே கைவிடப்படாதபடி எல்லாரையும் மீண்டும் கொண்டு வந்து உம்முடைய சபையிலே சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு செபிக்கிறோம். சபையுடைய ஒவ்வொரு ஆசிர்வதிங்க. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். துன்பப்படுத்துகிறவர்களை உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம். ரட்சிப்பில்லாதவர்களுக்கு ரட்சிப்பை காண்பீங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அவர்களுடைய சபைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஒப்பு செபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்தை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்படியே அந்த ஜனங்கள் உமக்கு எதிராய் செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை நீர் தெரிந்து கொண்டவர். ஆண்டவரே, விக்கிர ஆராதனைக்கு உள்ளாக இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீர் பிரித்தெடுத்து கானான் தேசம் வரை வழி நடத்தி சென்றது போல அந்த ஜனங்களை இதுவரை பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லா குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வழி நடத்தும்படியாய், எல்லா பயங்கரங்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் குடும்பமாய் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இன்னும் அயலுள்ள ஒரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். உம்முடைய சத்தியம் அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போகட்டும். பெண்கள் குழந்தைகளை கர்த்தாவே அடிமைகளாக்குற அந்த இடத்திலே கர்த்தாவே அவர்களுக்கு நிறைந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகரை சொந்த இனத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த ஈரான் தேசத்து ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விடுதலையை கொடுக்கிறவர் நீர். சத்தியத்தை அறியும்படியாய் ஊழியங்களை பெருக தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க, இழுத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த ஆபிரகாமின் சந்ததி கைவிடப்படாதபடி உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததி கர்த்தாவே, உமக்கு எதிராய் கிளம்பி இருக்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் போதனைகளுக்கும் தங்களை விட்டு செல்கிறவர்களை நீர் மனம் திரும்ப பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்கிறவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானமாய் மக்களை ஆளும்படியாய் இருதயங்கள்ல பேசுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்திலே உம்முடைய சத்தியம் பரவட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், ஆசிர்வதிங்க, ஜனங்களை விடுதலையாக்குங்க, விக்கிற ஆராதனைகள் இருந்து பிரித்தெடுங்க. ஆண்டவரே, ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் சிறையில் இருக்கிறவர்கள், வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், போதைய வஸ்துக்கு அடிமையாகிறவர்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுதலையாக்குங்க. சத்தியத்தை அறியும்படியாய் அப்பா ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் போதிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சத்தியத்தை ஒருவன் சொன்னால் கேட்கும்படியாய் அவர்களுடைய செவிகளை கதர்னை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரட்சண்யம் அவர்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடப்படாதபடி, நரகத்துக்கு போகாதபடி கர்த்தர் நீர் எல்லாரையும் பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு ராஜா இளையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா இளையன் உள்ளம் தேடி வந்தீரே. என் நேசர் நீர் தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. என் நேசர் நீர் தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா.
லில்லி புஷ்பமே சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பமே சீக்கிரம் வாரும் ஐயா ஐயா சீக்கிரம் வாரும் ஐயா இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர் உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர் அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா அன்பாலே அணைத்து கொண்டீர் இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரக துணையும் நீரே ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரக துணையும் நீரே அன்பே என்றீர் மகளே என்றீர் அன்பே என்றீர் மகனே என்றீர் மணவாட்டி நீ தான் என்றீர் ஐயா மணவாட்டி நீர் தான் என்றீர் இயேசு ராஜா இளையன் உள்ளம் தேடி வந்தீரே இயேசு ராஜா இளையன் உள்ளம் தேடி வந்தீரே. Praise the Lord, sister. அருமையான பாடல் அழகாக பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அது மட்டுமல்ல எல்லாருக்கும் பாடுபட்டு ஜெபித்தீர்கள். அப்படியா ஜெபித்து துதித்தவங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதித்தவங்களையும் எங்கள் குடும்பத்த ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் திவசமாயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you too, sister. ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தர் நல்லவர், பெரியவர், எங்கள் மாறாதவராயிருக்கிற இந்த நாளில் நாங்கள் அடுத்ததாக துதி பாடல் கூட கடந்து செல்ல போறோம். உங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து துதித்து ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியா நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். தேவனை பாட்டினால் உயர்த்த உங்களோட நாங்கள் ஒரு மனப்படுகிறோம். துதிங்க சிஸ்டர். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கத்த, சர்வ வல்லவர், மகத்துவமானவர், மகிமை நிறைந்த என் தேவன், உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை சேர வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை. ஆண்டவரை நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பாண்டு எப்பொழுதும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ இந்த தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பூட்டும் வார்த்தை. ஆண்டவரை மனுஷன் பிழைப்பான் என்று சொன்ன தேவன் ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் துதிப்பாடலுக்கு கூடாக தேவன் ஆவியானவர் வழி நடத்துறதுக்காக நன்றி. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையா. உம்மை
உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம். உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையாம். நீ செய்த நன்மைகள் 1000 அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ செய்த நன்மைகள் 1000 அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர், இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமியும் உந்தன் பாதபடி, சர்வ லோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமியும் உந்தன் பாதபடி, சர்வ லோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நீர் அதிசயர் அற்புதர் சர்வ வல்லவர். நீர் அதிசயர் அற்புதர் சர்வ வல்லவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம். உயர்ந்தவர் உன்னதர் ஆண்டவர், உம்மை உயர்த்துவதே ஆண்டவர் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. உயர்ந்தவர் உன்னதர் தகப்பனே, உமக்கு நன்றி. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதம் ஆனவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் அந்த நாமத்தில் இருதயம் ஒருமித்தால் அவன் நடுவில். 2-3 பேருந்த நாமத்தில் இருதயம் ஒருமித்தால் அவன் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி வாழ்த்துவோம். இருப்பேன் என்றவன் நமது தேவன். இருகரம் தட்டி வாழ்த்திடுவோம்.
அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பான, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பான, முட்டைய கேட்டா தேளை கொடுப்பான. பொல்லாத தகப்பனே நல்ல ஈவை அறியும் போது இம்மைக்கோ மறுமைக்கோ பரம தகப்பன் நீர்தானே. இம்மைக்கோ மறுமைக்கோ பரம தகப்பன் நீர்தானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத மகிமை ஓயாத கனமும் உமக்குத்தானே. ஆமாண்டவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவர், பரலோகத்தில் உயர்ந்தவரே, உன்னதரே, உம்மை துதிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறபடினால உமக்கு நன்றி. ஒவ்வொரு மனுக்குலமும் வாழ்ந்திருக்க நேர் இந்த பூமிக்கு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகனும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல் அழகாக பாடி தன்னுடைய நாமத்தை அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாம் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சிஸ்டர், ஆசீர்வதிப்பார். ஆமேன், நன்றி, நன்றி. ஆமே, நாங்கள் துதி பாடல் செம்மங்களோடு இணைந்திருக்கிறோம். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணையுங்கள், அழையுங்கள், சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சரியாற்ற நேரம் 7:11. நாங்கள் அடுத்ததாக ஊழியர்க்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
Praise the Lord, Sister Dolly. சிஸ்டர். நான் Praise. ஜெபிச்சுட்டு போறேன் சிஸ்டர். எனக்கு அவ்வளவு நாட் ஃபீலிங் டூ குட். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அற்புதம் செய்கிற தகப்பனே அப்பா, எங்களை வழிநடத்தி கொண்டு வர உங்களோட மகா கிருபைக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அதுபடி நீங்கள் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக எங்களை தெரிந்து கொண்ட உங்களோட பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட அன்பில் ஆண்டவரே நாங்கள் தாங்கி இருந்து உங்களுடைய அன்புக்குள் ஆண்டவரே உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவரும் போதுமானவரும் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே அப்பா, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன் அப்பா, நீங்க அழைத்த ஊழியக்காரங்கள்ல ஒரு நன்மையும் குறைவில்லாதமைக்கு ஆண்டவரே இன்று மட்டும் காத்து வந்த அந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஊழியக்காரங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்குத்தான் எங்களோட வாஞ்சியா இருக்கக்கூடியதாக ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பெரிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அனுப்புற ஒவ்வொரு வெளிப்படுத்தலும் புதிதான பாடல்களையும் புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுக்கு ஏற்றவர்களாக இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களுக்குள்ள மறைந்து இருந்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் பிதாவே. யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமெனப்பா. நாங்கள் அறிந்தும் அறியாத இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்கிற தகப்பன், அதுக்கான நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்கள் மேல நாங்கள் நம்பிக்கையும் அன்பையும் விசுவாசத்தையும் வைத்து நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரன் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள். ஜெபித்த ஜெபங்களை கத்தராம் என்று மாவீன் என்று கேட்டு பரிதளிப்பார். அப்படியே ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தையும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள், கேளுங்கள். கத்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமேன். God bless you sister. ஆமேன். God bless you. ஆமேன் ஆமேன். கத்தர் நாமம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். மரணதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, மரணதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, மன்னவன் உம்மை கண்டு மறுரூபம் ஆகணுமே, விண்ணவர் கூட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே, வாரும் நாதா இயேசுநாதா, வாரும் நாதா இயேசுநாதா, மரணதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, பெருமை பாராட்டுக்கள் ஒரு நாளும் வேண்டாமையா, பெருமை பாராட்டுக்கள் ஒரு நாளும் வேண்டாமையா, சிற்றின்ப பணமயக்கம் சிறிதளவும் வேண்டாமையா, சிற்றின்ப பணமயக்கம் சிறிதளவும் வேண்டாமையா, வாரும் நாதா இயேசுநாதா, வாரும் நாதா இயேசுநாதா, மரணதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, நியமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன், நியமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன், நித்திய கிரீடம் தானே நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன், நித்திய கிரீடம் தானே நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன், வாரும் நாதா இயேசுநாதா, வாரும் நாதா
ஏசுநாதா மரணதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா மரணதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா வரும் நாதா ஏசுநாதா வரும் நாதா ஏசுநாதா ஆமென். நான் ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் அடுத்த வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை எடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. இணைப்பிற்கும் சௌரி அழைப்பு கொண்டு வந்து ஆசீர்வத்து ஜெபங்களை எடுப்போம். சிஸ்டர் சிஸ்டர் ரஞ்சினி கேக்குதா? ஓகே. God bless you, Sister Siva. வீடியோ கால்ல வந்திருக்கிறீர்கள். சிஸ்டர். Okay. Praise the Lord. God bless you. அடுத்து வாருங்கள் நேரலுக்கான ஜெபத்தையும் வானொலியும் ஆசீர்வத்து உங்களோட ஒரு மனப்பாடு. Amen. Amen. Thank you, Lord. Father, we come to you once again, Lord, with Nitya Velicham, Lord, coming this evening, Father, into 120 nations and almost 1,987 to 88 people listening to it, Lord, at this very moment, at one sitting. Lord, this is nothing but your love and your grace, Lord, that you have bestowed, Lord Jesus, upon this networks, Lord, that we could come into the lives of these people, oh God, across the nations, Lord, right across the land and the seas, Lord. So we thank you, Father, at this time, Father, even as you have opened their hearts and their lives up, Lord, to be able to be ministered to, Lord, as your Holy Spirit finds residence and with the way in which only you can come and give them comfort and love and joy and peace in their lives. And we thank you, Lord, for many those that have already come and ministered, Lord, through this channel. Lord, we thank you, Lord, for Sister Karuna and Sister Grace, who have already come and ministered, and Sister Mary still waiting to minister. And Lord, we thank you for all of them, Father. And Lord, we also thank you, Father, for Sister Dolly, Lord, who has been coming and being ministering, already praying for the servants of the Lord, but not being able to sing because of her throat and a cold. Father, we pray, Lord Jesus, that you would touch her, Lord, from the crown of her head to the soles of her feet, Lord. Strengthen, quicken, and revive her, and completely heal her, Lord Jesus, of this virus, Lord, and cold symptoms. I pray in Jesus' name. I also thank you, Lord, as right now, Lord, Sister Subha is being the host, Lord Jesus. Oh, Father, we thank you for the way in which you are leading and guiding her, Lord, from the beginning to the end, Lord, even as the anointing power of the Holy Spirit, Lord, emanate through her, Lord, even as she, Lord Jesus, has been used at this time, Father, with all that she would bestow, Lord, upon the hearts and lives of people through the ministry that is going on through this network, Lord, that giving her your guidance, your gentle way in which you alone would come and, Lord Jesus, be honored and glorified and lifted up, Lord Jesus, through the ways in she would be giving the ministry of this hosting, I pray, in Jesus' name. I also thank you, Father, for Brother Mahendran, who had been helping to coordinate the programs with Sister Rita. And Lord, this is not an easy matter to be able to connect with all of the ways in which the servants of the Lord have to be connected and coordinate this program, Lord. So we thank you for that, Father. Even Brother Leslie, Lord, who has been doing right from Sangamam Radio Network morning till evening, Lord, into Lord Jesus, evening hours of Nitya Velicham, to be able to come and do all the recordings and all that it takes, Lord, for the ministry and the servants of the Lord as they come and preach the word, Lord, to go into Lord Jesus, even the ways through the networks, Lord, that you would come into YouTube and Facebook and all the rest of the medias, however they would be, Lord, even as this very moment as they are listening to it, Lord, would be ministered to, Father, and with the rest of the other programs that could go on following that, Lord. We thank you, Father, because this is nothing but your work of the Holy Spirit alone. Thank you, Jesus. Lead them, guide them, be with them. Undertake, Lord Jesus, every single details as they would come and
Help the channels to go on for the production, everything else, Father, in Jesus' name. Bless them and their families. And now, Lord, we bring the listeners, Father. Father, this is, Lord, the work that goes on with the ministers of the gospel as they are lined up to come and preach the word, even as that is being, Lord, sent in, Lord, the anointing of the Lord would go forth, Lord, and prepare the soils of the hearts of the people, oh God, even as they receive them, Lord. They would not, Lord, let them fall by the wayside, Lord, by 30 and 60 and 90%, Lord, but bring forth 100%, Lord, fully, Lord, being, Lord, completely, Lord, yield themselves, Lord, surrender their will and their hearts, Lord, into being able to absorb what the Lord's word has, being able to bring forth much fruit in their lives, Lord. So we thank you, Father. It is nothing but only your Holy Spirit that can do this work, Lord, upon their hearts and lives. Lord, the word goes forth, Lord, and bring forth, Lord, much only your Spirit can do, Lord, in terms of harvesting, Lord. Therefore, you have said, Lord, the harvest is plenteous, but the harvest, the fields are even opened and waiting for the harvest to take place, but the laborers are few. Bring forth much laborers, Lord, into the vineyard, into the harvest field, Lord, that they will, Lord, be able to come and manifest your glory and presence, and how they would be used, Lord, into these fields, Lord. I pray because of the harvest that is now even, Lord, coming to the end of the service, that you would open up, Lord, through the heavens, Lord, for the ministry to go on, Lord. So I thank you, Father. The times are limited. The time is of the essence, Lord, right now, Father. Even as we open up our hearts and lives to you, Lord, that you would, Lord, even as you have already been ministered, Lord, you are continuing to minister upon the lives of these people, oh God, as they are listening, Lord. They have been touched. They are yielding their hearts and their lives. They are surrendering their will, Lord, to you, Father, even as the word goes forth and open up their very hearts and lives, Lord. And will is something God has put into every single person, that, Lord, they have a choice over it, Lord, that they will make that surrender, that will, coming under the unction and the anointing and the obedience of Christ alone, that you would take control of their mindset, take control of their hearts, Lord. That is where the very bottom of the very word of God lies and brings forth much harvest and the will to take place, Lord. So we pray, Lord, preparing that soil of the heart is happening right now through your Spirit, Lord, even as you are working upon their hearts and lives, my Jesus. So I thank you, Lord. We do not take this light. I can always want to, Lord, humble ourselves in seeing that, Lord. It is not by might nor by power, but by my Spirit, saith the Lord. And every mountain that sets against them, Lord, will crumble and fall at this very moment, Lord, as we come and pray over them, Lord, upon their hearts and lives. So also thank you, Lord, for supplying their needs according to your riches in glory through Christ Jesus, because you have said in Philippians 4:19, my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus. So we thank you for that promise, Lord, even as you are, Lord, taking care of their needs, no matter what they are, Lord Jesus, materially, physically, emotionally, mentally. Lord, you can fulfill all of them, Father, because you are a God who cares for them, who loves them. You are a very present help in times of trouble, even as you have said in Psalm 46, verse 1. Oh, thank you, Lord, because your ministry is going on this very moment, Lord, as many are, Lord, lined up to come and preach and bring forth the word, Lord. We entrust them all into your hands. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you, Jay. Thank you, Free. Thank you, sister. Amen. God bless you. You and your God bless family, you your too. ministry. Thank you, sister. Thank you. Amen. Amen. ஆமாம், சரியாற்றொன்று நேரம் 7:25 கர்த்தர் அழகாக அரபஜமும் பாடல்கூடங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக இன்னொரு பாடலை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாக பாடி மகிழ்வோம். நிருப்புங்கப்பா, நிருப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும், நாம் எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும், நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா.
ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், நான் ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் வழியில் நடக்கணும், நான் தப்பாமல் வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, உலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, உலம்பலுக்கு எதிரானேன். துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், தேசத்தை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக. இதுவரை நேரமும் நாங்கள் ஜெபம் பாட துதி கடந்து சென்றோம். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக உயர்த்தினோம். அவர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அவரை தேடுவோம், அவருக்குள்ளாய் நாங்கள் களி கூறுவோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற ஒன்ற நேரம் 7:30 நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக.
திறப்பின் வாசல்ல செபிக்க இணையுங்கள், அழையுங்கள். தேவ சமூகத்துல நாங்க நிற்போம். ஆமேன். அதாவது ஒட்டி அடைப்பதற்கும் சுவரை அங்கே திறப்பின் வாசல்ல நிற்கிறவர் யார் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அவளாய் நோக்கி பார்க்கின்றார். அப்படியாக நாங்கள் சுவரை அடைக்கிறவர்களாய் அங்கே தேசத்துக்காக திறப்பின் வாசல நிக்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க இணையுங்கள், அலையுங்கள். கத்தரி நாமத்தினாலே திறப்பின் வாசல்ல கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதிக்கூடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள்ல முதலாவதாக கண்களை ஏறெடுப்போம் பகுதியில டோலி சிஸ்டரை அழைப்போம். பிரைஸ்லோ சிஸ்டர், பிரைஸ்லோ டோலி சிஸ்டர், சிஸ்டர். பிரைஸ்லோ. ஜெபிக்க முடியுமா உங்களால? நான் ஜெபிக்கிறோம் சின்னனா. ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஜெபியுங்க எங்கள் கனடா தேசத்துக்காக, விசேஷமாக ஜெபியுங்க தேசத்தின் பாதுகாப்புக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தினுடைய சமாதானத்துக்காக, தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களும் கொண்டு வராதபடிக்கு, சத்துருவான மறைமான திட்டங்களை தீட்டாதபடிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற தேசமா ராஜ்யம் எழுப்பும்படியா ஜெபியும் ஒரு மனப்படுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த 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 உலகமெங்கும் நடக்கிற உபத்திரவங்களை உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும் ஆண்டவரே அப்பா. பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது நீங்க மட்டும்தான் ஐயா அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் அப்பா, இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை கூறினா ஆண்டவரே வேலைக்காரன் சொஸ்தமானான் ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தத்தில் எவ்வளவோ பலன் உள்ளது ஆண்டவரே அப்பா. முழங்கள் யாவும் முடங்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த 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 உலகத்துல இருக்கிற இந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே உங்களால மட்டும்தான் அதுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்தை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து கொள்ளும் போது அப்பா, நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்வதற்கு அறியாதவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்களுக்கு குறைகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை பசி பட்டினியில் ஆண்டவரே இந்த இந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு உணவு இல்லாம இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க உணவு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. 5 அப்பத்தையும் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பே விசுவாசியே பதறாது என்று சொன்ன தகப்பனே, அந்த மக்கள்கள் பதறாத வண்ணமாக உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்துல அவங்க உங்களை நோக்கி பார்க்கக்கூடியதாக இந்த உங்களுடைய தரிசனத்தை உங்களுக்கு மோசைக்கு எப்படி நீங்க உங்களை காண்பித்தீங்களோ அதே போல ஆண்டவரே இந்த இறுக்கமான நேரத்தில் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இது என்னத்தான் உலகத்தை முழுக்க நாங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே எங்களோட ஆத்மா ஆண்டவரே அழிந்து போகாத வண்ணமாக நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தகப்பனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தகப்பனே, அவர்களுடைய தேவையை சந்திங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க. உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துற தகப்பன் நீர் ஐயா அப்பா. கடலின் மேல் நடந்தவரே, கடும் புயலை அதட்டினவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இல்லாத தேவையில்லாத அப்பா தேவையில்லாத நேரத்திலும் ஆண்டவரே எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் நீங்க அதட்டுற தேவனா இருக்கிறீங்க. எல்லா விதமான பிசாசு நாமத்தை விடுதலை ஆக்குறேன். நீங்க தான் ஆண்டவரே அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் கடுகளவு விசுவாசத்தோட கூட பார்த்தடியில வந்து நிக்கிறோம் ஐயா. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாவருக்கும் ஆண்டவரே உங்களோட பலனை உங்களோட சத்துவத்தை உங்களோட வெளிப்படுத்தலை ஆண்டவரே இந்த கண்களை திறவுங்கப்பா. அவர்கள் கண்கள் அப்பா மந்தி போயிருக்கிறப்பா. செவிகளையும் கண்களையும் திறக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க விடுதலை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஏற்றும் இன்று மாறாதரே இன்று எங்கள் மத்தியில் உலாவிக் கன்று இருக்கிற பரிசுத்தர் ஆண்டவரே. கேருபிகங்கள் நடுவிலே அப்பா உங்களை நாங்க போற்றுவதற்கு தந்த இந்த மகா பெரிதான பரிசுத்தமான ஜீவத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இவர்களும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுக்களையும் பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆதி மந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே அப்பா. இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை உடையவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள
அவர்களை நீங்க இந்த உங்களோட ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்கள் காவலை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பானா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஆமேன் அப்பா. நீர் நேற்று இன்று மாறாதவர், இன்றும் எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்து கொண்டு வர கிருபைகளுக்கான்றி நன்றி செலுத்துறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு உலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு அப்ப அவங்களை அறியாதவர்களுக்கு உங்களுடைய கிருபை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுடைய தேவையை சந்திக்க வல்லவரா இருக்கிறீங்க. எங்களை ஜெபத்தை கேட்பதற்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆமென். ஆபத்து நாட்கள்ல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ எனக்கு நாங்கள் அவருக்கு சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவரே இவர்களையும் நீங்க ரட்சித்து அவர்கள் உங்களை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட ரத்தத்தை அப்பா எல்லா இடங்களிலும் தெளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆல் ஓவர் த வேர்ல்ட் உங்களோட ரத்தத்தை தெளிச்சு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோடும் உண்மையுடன் தொழுது கொள்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அப்படியா உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்கிறோம். ஆமேன். ஜெபித்த ஜெபங்களை ஆமன்றும் ஆமேன் கர்த்தர் கேட்டு பதில் தருவார். அப்படியாக உங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். ஆமென். God bless you sister சுபா. ஆமேன். God bless you too. கண்களை ஏறெடுப்போம். சிறு பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளும் கண்களை ஏறெடுப்போம். நான் ஜெபிக்கிறேன், என்னோட ஒருமனப்படுங்க. நான் இந்த காலநிலை மாற்றங்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை வறட்சியில் நிலவி கொண்டிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை தாக்கங்கள் அங்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் சீரான காலநிலை கட்டவிழ்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன், என்னோட ஒருமனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. இந்த வேலையில் இந்த ஜெபக்குறிப்பு திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் கர்த்தாவே. எனக்கு தாசனம் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாள் இந்த காலங்களில சீர்படுத்த வேண்டுமாய் உங்களுடைய கரத்தை ஒப்புவித்து ஜெபிக்கிறப்பா. காலங்களில் சமயங்களை மறைந்த கர்த்தர் நீங்க, உமக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லப்பா. இந்த நாளிலும் கர்த்தா இந்த காலங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இலங்கை இந்திய தேசங்கள் இருக்கிற காலங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அதிக வெப்பங்கள் ஆண்டவர், வறட்சி நிலைமைகள் கத்தாவே அப்பா. தண்ணி கூட வற்றி போற நிலைமை ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. இந்த வறட்சி காலத்துல கத்தாவே ஜனங்களுக்குள்ள பலவீனங்களும் வியாதிகளும் வேதனைகளும் கத்தாவே அப்பா. தகப்பனே ஆளுக செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இதனாலும் காலங்கள் உடைய கரத்துல அல்லவா இருக்கிறது கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பா. சீர்படுத்துங்க ஆண்டவர். ஒரு சிரமமான காலநிலையை கட்டவிழுங்க ஆண்டவர். அன்று பகல் குளிர்ச்சியான நேரத்துல தோட்டத்துல நீங்க உள்ளாவினீங்களே. இதனாலும் ஆண்டவர் தேசமாய வீடு கர்த்தாவே, உம்முடைய வீடு நீர் இந்த தோட்டத்துல நீர் உள்ளாவும்படியா அதே பகல் குளிர்ச்சியான நேரங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே, பாழானது பயிரை மாற்ற உம்மால் ஆகும். வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்ற உம்மால் ஆகும். வயல்வெளிய செழிப்பான காடாய் மாற்ற உம்மால் ஆகும் ஏசப்பா. அந்த உன்னதத்துல இருந்து வல்லமை இறங்கட்டுமாய்ச்சு அப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டுமாய்ச்சு. இந்த வறட்சி ஆண்டவரே ஐயா, வளமான தோட்டங்களை நீ மாற்றி ஆசீர்வதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால். உடைய வல்லமை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவர் அப்பா. நீ சொல்லாகும் நீ கட்ட நிற்கும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கும். எங்கள் தேசங்கள் எல்லாம் செழிப்பை காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை தாக்கங்கள் ஈடுபடாதபடி, அதிக அளவு பெருமழை பெருங்காற்று பெருமையில மோதிக்கொள்ளாதபடி, இயற்கையின் சீற்றமோ செயற்கையின் சீற்றம் மேற்கொள்ளப்படாத எழுந்தருங்க நாண்டு அப்பா. கரத்திலே ஒப்பு வைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தாலும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புகள் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி 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 ஆண்டவர். விண்ணப்பத்தை கேட்டவரே சோஸ்திரம். பல்தர கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த நாளும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம்.
அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Subha. பிரைஸ் லார்ட். Praise the கண்களை Lord. ஏறெடுப்போம். முத்தாசுவரம் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல யுத்தங்கள், அதாவது அதாவது ஒரு சமாதானத்தை நாடி இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யுத்த தேசங்கள்ல. அந்த தேசங்களில் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நாலு அதிகாரிகளோடு கத்தர் இடர்பட வேண்டுமாயும் செபியுங்கள். இந்த இழந்து போன உறவுகள் கட்டப்பட ஆறுதல் அடைய, அவருடைய அவருடைய உடைமைகள் எல்லாம் இழந்து போய் சூழ்நிலை இருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் கத்தர் நிமித்தி செய்யும்படி ஆதரவு கொடுக்கும்படியாய் ஒத்தாசை கிடைக்க வேண்டுமாய் அப்பா உறவு இழந்தார்கள். அவருடைய சுகத்தை அதாவது அவருடைய வீடு வாசல்கள் இழந்து தவிக்கிற அந்த உள்ளங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒத்தாசை கிடைக்க வேண்டும்படியாய் யுத்தங்கள் ஓய பண்ற கத்தர் ஓய பண்ணும்படியாய் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும்படியா சமாதானத்தை கொடுக்கும்படியா செபிங்க. உங்களோட ஒரு மனப்படுற. Amen, amen. Thank you. Yes, Lord. Father, we are living in a world, Lord. We are living, Lord Jesus, in circumstances of this entire world that you created, Lord, has taken a different change, Lord, completely, Lord. They have gone into, Lord Jesus, a way of this world, Lord, now reeling, Lord Jesus, in many countries, Lord, because of the war, Lord, and the Strait of Hormuz and even Red Sea and everything have been blocked, Lord, in ways it's affecting, Lord, many nations, Lord, with the gas and all that it takes, Lord, for the countries, Lord, to do trades, Lord, and all the rest that takes on, Lord, because of this, Lord, that has been affected, mainly, Lord, because of gas, Lord, even, Lord, in the very little island of Sri Lanka, Lord, it's affecting the schools because of the scenario with gas, Lord, for the buses to travel and public systems and all the school buses and all that, Lord, they had to reduce even 1 day of work, 1 day of school, Lord. And Lord, we pray, Lord, because of that, Lord, only you can, Lord, come through, Lord, that these children, Lord, within they find it so difficult, Lord, having to compact all the 5 days work within 4 days and work in such a way, Lord, that you would, Lord, give them such wisdom and knowledge and understanding to come into these lives of these children that are been caught up, Lord Jesus, because of this way in which the war that comes, Lord, against each other, Lord, against people, against the nations. Oh, Father, this is not of God, that God, even, Lord, He comes through to deliver and to set free and take the stance upon how He sees it and knows it, and how the finger of God is the one that prevails through it because of the ways He created it. He does not want man to come against each other with war, which affects them and the people that they reign within their own countries. Lord, we especially, Lord, bring, Lord, into remembrance with you, Father, at this time, Lord, with the nations of United States and Israel, Lord, with Iran and all the rest of the nations in the Middle East that are, Lord, because of that impacted and getting into the same ways of, Lord, getting prepared for war. And, oh, Father, all these other entries, Lord Jesus, that had come on, Lord, oh God. Father, Lord, wickedness will not prevail, Lord, in the hearts of people. Father, only you came, Lord Jesus, sending forth, Father, your only begotten Son into this world, that, Lord, you can eradicate it, you can dissipate it, you can come into, Lord, the very means in which you have provided for it, Lord. But, Lord, it's such a choice of man. You are such a gentleman, oh God, in the name of Jesus, that Jesus has only paved the way. He has only given us the way, the truth, and the life. And it is our choice how we pursue it, how we want it, how we want to welcome it into our own lives and make the choice in our lives that we will have the peace of God. The peace of God rests in our souls and our hearts only through the ways in which we seek a living God who can bring peace into our hearts and lives. Therefore, Lord, war is of the nature that comes to the evil one, from the devil, from the enemy himself. Therefore, Lord, we eradicate, we dissipate, we cast it out in the name of Jesus Christ. And we pray, Lord, only God, the God of peace, alone can bring us peace. But you have said in the ways you have said in your word, Lord, in the last days, because we are living in the last days, that when they say peace, peace, sudden destruction comes, and Lord, wars and rumors of wars will continue to go on until the peacemaker comes to reestablish his kingdom through the millennial kingdom. And Lord, these
these are the days, Lord, we are facing this. And just the way you said, Lord, signs of these things are happening as we, Lord, the church of God is the only one, Lord, that you have left behind to, Lord, be the restraining power. You have given the power to restrain it, Lord. They are not weak. They are the strongest power, Lord, more than ammunitions, more than swords, more than everything that they say and do, Lord, through the weapons that they created with hands. Lord, we are the weapon that we come against, the weapons of our warfare that are not carnal but high through the strongholds, Lord, that we come against it in Jesus' name, through the power of the living God Almighty, through the anointing power of the living God who comes and eradicate, dissipate, cast out in the name of Jesus and Jesus alone. That is our warfare for the church that you have established, Lord, at that restraining power. So we take and we stand upon, Lord, with the body of Christ emanated through the head of Christ, the head himself through the power of Jesus Christ, emanating through your body, standing, Lord, as a witness, Lord, for this world, oh God, as a very burden that they would carry upon their own shoulders as Jesus comes through, Jesus fights through, and Jesus emanates through your body, Lord, as we stand and we face this, Lord, and we take authority over it, the power and the authority and the unction and the anointing power of the Holy Spirit, and the unction and the function happens when we take a stance against it and we pray against it, just like you had asked us, Lord. Oh, Father, we continue, Lord Jesus, to stand upon that promise according to 2 Chronicles 7:14 that belongs to us, Lord, that you have called us, oh God, to stand in the gap according to the nations of the world that you have given to us, Lord, even as we have only, Lord Jesus, because this is a Sri Lankan program coming out from the nation of Canada, from the Toronto, Lord Jesus, Canada already going in, Lord. We carry the burden, Lord Jesus, for this nation and India as well, Lord. Oh, Father, the very adjoining nation, the very neighboring nation, oh God, Father, that these nations will, Lord, in the Asian continent, coming through all the other the nations, Lord, in the Asian continent as well, Father, for Oriental continent, Oriental countries, Lord, that are in this continent as well, Father. So many of them, Lord, starting from China and Taiwan and Thailand and the Korea and Japan and South Korea, Lord, that is already now being called out as the missionary country of the world, foremost missionary country of the world, because a man of God from that very country stood up and stood for faith, stood for the living God, and today his country is standing up as a shining light for the entire world. That is what you do, Lord, with a country that bows down before you. A country that could have gone under Buddhism, today stand up for a willing, living God in the name of Jesus Christ, and he had shown forth and shining forth his life to the world through this country. You would make every single country, Lord, that is Oriental countries in that part of the nation, oh God, to stand up and be impacted by the ministry that goes on from South Korea into the rest of the world. And we stand in the gap for Sri Lanka and India, Lord, accordingly, for the church that is strong and mighty, and Lord, eradicate and dissipate and cast out, Lord, everything that is sets against it, that, Lord, comes under the wars, Lord, oh God, and be impacted by it, Lord, oh God, in the name of Jesus, that you would give, Lord, mighty unction and power and anointing for the leaderships of these nations, Lord. Even, Lord Jesus, all the countries we have already mentioned in the Asian continent, we also mentioned, Lord, all the rest of the continents, Lord, even Australia, not too far from there, and also South in Africa, Lord, North and South Africa, Lord. There's so much that is going on there, Lord, against your name, against your people, against your church. Oh, Father, this cannot go on. You are looking at it. You are seeing it. You who saw, Lord, even Hagar in the wilderness, Lord, and provided mercy to her, Lord, even and brought forth as a nation, Lord, into the Middle Eastern countries, oh God, after coming out of Ishmael and all the rest, oh God. My God, you are the one, Lord, who is in control. And we thank you, Father, also, Lord, for North and South America, Lord, these countries, Lord, that were founded upon especially North America and Canada, founded upon the foundation of the living God, the very basic of their very, the Constitution was created from the word of the living God as their basic foundation. And you had, Lord, chosen them and found them, Lord, as missionary countries of the world as well, Lord, to go and preach the missions right from the incept of their very countries, Lord. So we thank you for that, Father.
And Lord, I also thank you, Lord, for the European countries, Lord, that are now impacting, Lord, in the making peacemaking, and also from even Pakistan and all the rest of the countries that are making peace, Lord. You would give, Lord, then the leaders of these nations as well as the leaders, they would only seek your face according to your will and your power and great glory and witness to come and make peace. And I pray also for the leadership, Lord, of USA, Lord, and Israel, Lord. Israel, the apple of God's eye. You would not fail. You would not put them into shame. You would never fail them, nor forsake them. That is your promise. Therefore, we stand upon it, Lord, with Iran as well, for the church in Iran, underground church in Iran, and the people, oh God, you would give them safety and counsel and witness and protection over them as well. I pray in Jesus' name. Amen and amen. 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 Thank you, sis. Thank you, sister. Thank you. Your authority prayer. Thank you, sister. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Amen. God bless you, Sister Subha. Amen. God bless you too. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நேரான்று பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். விலைவாசி உயர்வுகளாய் இருக்கிறது. இதனால என்ன அந்நியமான வேலைத்தளங்களிலும் வேலைகள் குறைவடைந்து இருக்கு. கம்பெனிஸ்கள் எல்லாம் மூடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வேலை செய்கிறவர்களுக்கு கூட அவர்களை குறைத்திருக்கிறார்கள். வேலையில்லா பிரச்சனை இன்னொரு பக்கம். இப்படியான பிரச்சனை தீர்வு தர வேண்டும் என்று பொருளாதார ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஒருமுறைப்படுங்கள். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாள் இந்த ஜெப குறிப்போட திருக்கரத்துல தருகிறேன் கத்தாவே. அப்பா, அழுக செய்யுங்க கத்தாவே. அப்பா, இந்த நாட்கள் இந்த பொருளாதாரம் ஸ்தம்பித்து கொண்டு போகுது கத்தாவே. வறுமை தரித்திரம் ஆண்டவர் மேற்கொள்ளப்படாதீங்க ஆண்டவர். எங்களுக்காக நீங்க தரித்திரம் ஆணிட்டு நாங்கள் ஐஸ்வர்யங்களை வாழத்தானே கத்தாவே. அப்பா, இந்த நாளும் என்று தம்முடைய ஐஸ்வர்யத்தின் எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையும் நிறைவாக்குவார். அந்த விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, அழுக செய்யுங்க ஆண்டவர். தகப்பனே, விளைச்சல்களை விளை ஆசீர்வதித்து தாங்க. வானத்து பிறனியத்திலிருந்து ஆசிரியர் கத்தர் இதனால இந்த பொருளாதாரம் இருள் மேற்கொள்ளப்படாதீங்க ஆண்டவர். தகப்பனே, வேலையில்லா பிள்ளைகள் ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டு போறது கத்தாது. சில கம்பெனிகள் மூடிக்கொண்டு போறாரு கத்தாவே. அப்பா, அனந்தர வேலை செய்யறவர்களுக்கு அவசர குறைத்து கத்தாவே. அப்பா, வேலைகளை குறைத்து கொண்டிருக்கிறார் கத்தாவே. இதனால கத்தாவே, குடும்பங்களுக்குள்ள கத்தா வருமான குறைகள் பற்றாக்குறைகள் ஐயா நீர் காண்கிறீர் கத்தாவே. இந்த நாட்களும் கண்ணோக்கி பார்க்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஏசப்பா, நீர் விதைப்பவனுக்கு விதையும் புசிக்கு ஆகாரம் கொடுக்கிற கத்தர். ஒரு மழை துளி மண்ணில விழுந்து அது விளைச்சது பலனை கொடுக்கிற போல உம்முடைய வல்லமையை செய்யட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமம் மயப்படட்டும் ஆண்டவர். அப்பா, அழுக செய்யுங்க தேசத்தின் பொருளாதார ஐயா கண்ணோக்கி பாருங்க. எந்தெந்த இடத்துல பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியுமோ அந்த இடங்கள் எல்லாம் உம்முடைய கரை நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்க அந்த பொருளாதாரம் வாசல திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கட்டுகளை கட்டவிழ்க்கிறோம் அப்பா. உடைய வல்லமை அன்னபூர்வம் ஆண்டவரே. அப்பா, நீர்களுக்கு பலனும் வழியிற்கு தினமாயிருப்பவரே, ஊக்குரல் கேட்பவரே, இந்த நாளில இடத்துல நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவர். அப்பனே, வேலையெல்லாம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீரா. நீயோ அநேக சாதியில கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பேன்னு சொல். அப்படியா அந்த வார்த்தை அனுப்பூர்வம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின கர்த்தர் இந்த பிள்ளையுடைய எல்லைகளை விரிவாக்குவீரார். உங்க தேசத்தின் எல்லைகளை விரிவாக்குவீரா. பொருளாதாரத்தின் எல்லையை விரிவாக்குவீராக. குடும்ப வருமானங்களை விரிவாக்குவீராக. அகப்பனே, ஆசீர்வதித்து மகளப்பன் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கும். விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு போது கத்தாவே. தகப்பனே, வாசல் திறக்கப்படட்டும் ஐயா. யுத்தத்தால் எத்தனையோ பாதிப்புகளை கத்தாவே. அப்பா, நீர் கண்ணோக்கி பாரு மாட்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கு பெரியமான வார்த்தைகள் இருக்கும். ஆசீர்வதித்து மகளை பண்ணுவீரா. என் தகப்பனே, இந்த விலைவாசியில குறைக்க பண்ணுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவித்திருக்க செழித்திருக்க நீங்க கிருபை செய்வீராக. அன்று ஈசாக்கு விதைத்தார் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டது போல அப்பா, அந்த சாரமால் விதவை வெட்டு கொஞ்சமா அவங்க ஒரு கலசம் தண்ணீரும் இருந்தது. அந்த கயாமாவையும் மண்ணையும் நீ ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல அந்த பஞ்ச காலத்தை ஆசீர்வதித்து இதனால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, விளைச்சலை பெருக பண்ணுவீராக. என் தகப்பனே, இந்த விலைவாசி குறைக்கப்படி ஏற்ற தாழ்வுகள் ஆசீர்வதி தரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஏற்றுமை இறக்குமை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம்.
என் தகப்பனின் கரம் நீட்டப்படட்டும். அட்டைகளை உடைத்து காயத்தை வாய்க்கப்படுற கத்திரத்துல ஒப்பு கொடுக்கும். அப்படியாக நீங்க ஆசிரியர் நிலவங்களை பண்ண போற கிருபைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி 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 தகப்பனே. சோஸ்ரம் விண்ணப்பத்தை கேட்டவே சோஸ்ரம் பல்தரப்புற கிருபைக்காக நன்றி. இறுதியா ஜெபிப்போம். இந்த நாட்கள் பலவீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இதனாலே கர்த்தாவே வியாதி பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நானே உந்தன் கரியறிய கர்த்தர் என்று சொன்ன கர்த்தரே, இதனால திருக்கிறத தருகிறோம் ஆண்டவர். இந்த கால சூழ்நிலை மாற்றத்தினால பலவீனத்தோடு இருக்கிற அந்த பலவீன கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா பலனுள்ளவன் பலனற்றோம் யாரா இந்த உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியம். வார்த்தை எழுதி இருக்கப்பா, இந்த வார்த்தையை அனுப்புறோம் ஆண்டவர். எல்லாம் பலவீன நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறப்பா. இதனாலும் இந்த வைரஸின் தாக்கங்கள் அப்பா, அந்த வெப்பநிலை தாக்கங்களால கொண்ட வறட்சிகள், இருமல்கள், சளிகள், காய்ச்சல்கள் எல்லாவற்றும் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்தினை தொடு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விடாணிகடாப்பட்ட கரந்தால் வைக்கப்படும் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸின் காய்ச்சல் எல்லா தாக்கத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறது. வல்லமை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவர். இதனால கேன்சர் வியாதியோட பலவீனத்திற்கு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்ணு. நிமரணத்தை ஜெயித்தவர் அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். அப்பா வச்சு இந்த உள்ளங்கள் நாடி நிறம் எலும்பு நரம்பு தசை நாளுக்கு மறைந்து கட்டியெல்லாம் மறைந்து போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்க என் தகப்பனே, நீர் பெரியவர். நீ சொல்லாத நீ கட்டளை நிற்கும் ஒரு வார்த்தை சொன்னால் போல் வார்த்தையான நீர் மகிமைப்படுவது நாள் மகிமைப்படுவீராக. அப்பா இசப்பா எடுக்கிற மருத்துவ சிகிச்சையினால் எதிர்மறையான விளைவுகள் ஒவ்வாமை உறுப்போல சேதப்பட்டு ஒரு விடுதலை உண்ட சுகம் உண்ட தொழில் கட்டும் அப்பாவால் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல சில பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தகப்பனை இழந்து உழைத்து ரட்சிக்கும் மனுஷக்கும் நீங்க வந்தீங்க அல்லவா. இந்த நாளும் ஆண்டவர் உயிர்ப்பேங்க ஆண்டவர், வல்லமையால உயிர்ப்பேங்க அன்முடாக்கி வல்லமையால உயிர்ப்பை உயிர்த்த வல்லமை சங்கட்டும் விளைவினம் உடைந்து போட்டும் பாலானது பயணம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தை நல்ல சுகத்தை பேசுறோம், விடுதலையை பேசுறோம் ஆண்டவர். ஒவ்வொரு உறுப்பு எங்க வைப்பீரார் சுஷமா இந்த சிக்ஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளை தங்கி போய் கிடக்கு பார்க்க பேச நடக்க வெள்ளம துதிக்க வயங்காண்டு இழப்புங்க நாட்கள் போதும் ஆண்டவரே. கால்கள் எல்லாம் பலம் கொள்ளட்டும் ஆண்டவரே. கண்கள் எல்லாம் பார்க்கட்டும் ஏசப்பா. வாய்கள் திறக்கட்டும் இயேசு என்று சொல்லட்டும். பார்த்து செய்யுங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாளைக்கு டாக்டர் மார கைவிடலாம், மருத்துவம் கைவிட மருந்து நீரோ கைவிடாது. நாலு மரண கண்ணிகள் தரிப்புண்டு போவதா இயேசுவின் நாம மரண கட்டுகள் உடைக்கிறோம் ஆண்டவர். என் தகப்பனால கூட அதை கறி ஒன்றுமே இல்லப்பா. இது மனுஷனால கூட திராவனால கூட நீங்க தப்பம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இவங்களுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ணாண்டு வார்த்தை எழுதியிருக்கப்பா. இந்த மரண இருளை துரத்தனே இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டா அப்பா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறோம் அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி பிரகாசிக்கட்டும். இந்த வியாதி என்ற இருள் வெளியேறட்டும், பலவீனம் என்ற இருள் வெளியேறட்டும். ஒளிக்கா ஜெபிக்கிறோம். உச்சந்திர உள்ளங்கால் வல்லமை இறங்கட்டும். நாடு நிறம் வெள்ளம் நரம்பு வல்லமை பாயட்டும். எல்லாம் பலவீன கட்டும் உடைக்கும் இயேசுவின் நாமத்தில். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என்பது பூரணமா விளங்கச்சு விளங்கும் என்று சொன்ன வார்த்தை விளங்க பண்ணுவேன். சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். இந்த வேளை யாரெல்லாம் இந்த வானொலிய பலவீனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு உள்ளத்தை தொடுவீரா. கட்டப்பட்ட மனிதனால் கட்டவிழ்க்கப்படுவார்களா. காயப்பட்ட உள்ளவர்கள் தள்ளும்பினால் காயங்கள் ஆறுவதா இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறோம். அப்பனே அப்படியாக சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர்.
இம்மற்ற நேரம் கத்தாவே கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசின் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியை நீங்க ஆசிர்வதித்த கிருபைக்காய் நன்றி. ஜெபித்த ஜெபங்களுக்கு நிராமன்றும் ஆமேன் என்று பலதரப்புற கிருபைக்காய் நன்றி. கத்தாவே இணைந்து ஜெபித்த சௌரி டோலிக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா ரஞ்சனி சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். அடிமை கொடுத்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துற தகப்பனே, எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிங்க, ஊழியங்களை ஆசிர்வதிங்க, தொடர்ந்து உங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி மெய்யான வேளையில உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் கட்டி நிற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.